ஹலோ வெல்கம் பேக் டு சரடகல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கும் ஒரு டிசிப்ளின் டே. சாரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிசிப்ளின் லைஃப் ஃபுட் சேலஞ்சு. ஒரு ரேண்டம் டேஸ் தான். அதனால இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து நம்மளுக்கு வந்து லீவ் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை போனேன். இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருந்தேன். இன்னைக்கு லீவ், ஒரு நாள் லீவு. மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு புதன்கிழமை வரைக்கும் ஓடணும். அது வரைக்கும் ஓடணும். இப்போ ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதான் மறுபடியும் புலம்பிகிட்டே இருக்கேன், ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. 2 முட்டை, இது கேரளா ஸ்டைல் வெஜ்ஜி ஸ்டியூவு, ப்ராக்கோலி, அப்புறம் வந்து ப்ராக்கோலி வெள்ளரிக்காய், அப்பக்காரி அப்பக்காரி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பம். அதனால இதுதான் இன்னைக்கு மார்னிங்கு. தரமான ஃபுட்டு. பார்க்கும் போதே நிறைய சாப்பிடணும் போல ஃபீல் ஆகுது. அதான் சாப்பிட போகிறேன். இது என்னோட நிச்சயம் வந்து இதுதான் கைஸ். எப்படி சொல்கிறது, நான் வந்து எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிசிப்ளின் ஃபுட்டு சாப்பிட்றேன். அது மூலிமா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம். வீட்டிலே மெனக்கெடல் எடுத்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எப்போவுமே நான் சொல்ல ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட்டும் சேர்த்து நான் போடுவேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் போடுவேன். இது வரைக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் வாங்க நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ப்ராக்கோலி பாருங்களேன், காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு, ஆனால் இதில் அவ்வளோ சத்து இருக்கான் ப்ராக்கோலி. எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒன்ஸு எப்படி சொல்கிறது, இந்த சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதுல அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா, இந்த சந்திரமுகியில் வர சூரிய மறைச்சி சந்திரமுகியில் வர ஜோதிகாம்மா தான். ப்ரக்கோலி, வெஜிடேபிள், வெள்ளரிக்கா அப்படின்ற மாதிரி மனசே தோணிடும். அது இல்லாமல் உங்களால் சாப்பிட முடியும். 2 முட்டை ரெகுலராக எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு குரலோட சொல்கிறேன். அந்த குரல் என்னன்னா, நம்மளோட ஆல்வேஸ் தாரங்க கொடுக்குறாங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதுதான் இந்த குரலோட விஷயம். ஏன்னா ஒழுக்கத்தை நான் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன், டிசிப்ளின், தமிழில் ஒழுக்கம். அந்த ஒழுக்கமாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணி உங்களுக்கு லைஃப்பில் சில விஷயத்தோட சந்தோஷத்தையும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தையும் மேனிஃபெஸ்டேஷனாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால தான் சொல்கிறேன், டிசிப்ளின் வந்து எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இஸ் அ மெயின் சக்ஸஸ் ஆஃப் கீ இன் யுவர் லைஃப். எப்படி சொல்கிறோம்னா, இவர் மைக் டைசன் வந்து சொல்லுவார், டிசிப்ளின் இஸ் ஹார்ட் திங்ஸ் டு டூ, ஒன்ஸ் யூ டூ தட் இஸ் வெரி ஈஸி திங்ஸ் டு டூ. அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை ஒன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை விட ஈஸியான விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். இந்த வேர்ட் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வில் ஸ்மித் அதே மாதிரி சொல்லுவார், டிசிப்ளின் இஸ் ஆல் சென்ட்ரல் மெட்டீரியல் ஆஃப் யுவர் சக்ஸஸ். ஓகேங்களா? அதுதான் அந்த டிசிப்ளினோட ஒரு மெயின் பிளான். அவங்க எல்லாருமே ஃபுட் கண்ட்ரோல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினான விஷயம் வந்து டிசிப்ளின்ன்றது தான் லைஃபே. டிசிப்ளினாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிட்டு, எல்லாமே விஷயம் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் இல்லாம ஆசைப்படாம கஷ்டப்படுற விஷயங்களும் இந்த யூனிவர்ஸ் மூலியமா உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். எதுல பாத்தீங்கன்னா டிசிப்ளினை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மீனாட்சி சாவித்திரில அவங்க ஆக்ட்ரஸ் கூட சொல்லுவாங்க, இஃப் யூ ஹேவ் டிசிப்ளின் நோபடி கேன் ஸ்டாப் யூன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அதை ஃபீல் பண்ணவங்களால மட்டும்தான் சொல்லுங்க. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் டிசிப்ளினாக இருக்கேன், இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டிசிப்ளினாக இருக்கேன், அப்பப்போ கொஞ்சம் சீட்டே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டிசிப்ளினாக இருக்க போகிறேன். அதுக்குண்டான முயற்சியும் எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, லைஃபே வந்து முயற்சி தான். ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணதை மட்டும்தான் சில விஷயங்கள் கிடைக்கும். அதனால ட்ரை பண்ணுறதை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறது விட்டுறாதீங்க. முயற்சின்றது ரொம்ப முக்கியம். முயற்சின்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு ஒரு திருக்குறள் நம்ம படிச்சது இருக்கு. முயற்சிக்கு திருக்குறள், முயற்சி
முயற்சி முயற்சி முயற்சி பாலாஜி, முயற்சிக்கு திருக்குறள் என்னது அக்கா? முயற்சிக்கு திருக்குறள் என்னது? முயற்சி முயற்சி முயற்சி. என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க. முயற்சி திருவனையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்து விடும். அதனால சொல்றேன், முயற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்க. முடியும்னா பயிற்சி பண்ணிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. அதுதான் லைஃப்ல ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்லிக்கலாம். நான் வந்து எப்படி சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு போன செப்டம்பர் போட ஆரம்பிச்சேன். இந்த செப்டம்பரே வரும் 1 இயரா கன்சிஸ்டன்சியா போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. எங்க வீட்லயே என்ன திட்டுவாங்க, எப்ப பார்த்தாலும் வீடியோ வீடியோ யோசிச்சுட்டு இருக்க, ரீல்ஸ் யோசிச்சுட்டு இருக்க, ஷார்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஒரு விஷயம் மூலியமா எனக்கு எதனாச்சும் என் லைஃப்ல மாறும், இந்த விஷயம் மூலியமா நான் சில விஷயங்கள் மக்களுக்கு எதனாச்சும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு நம்பிக்கையில நான் கண்டினியூஸா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லா விஷயமாவும் இந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நான் கன்சிஸ்டன்சியா சொல்லிட்டு தான் இருக்கேன். அது ஒரு முயற்சி நான் இது வரைக்கும் இல்லை. சில டைம் இந்த முயற்சி என்னை கைவிட்டாலும் அதுக்கு உண்டான பயிற்சி எப்படி சரி ஒரு விஷயத்த பேச முடியும், எப்படி ஒரு விஷயத்த ஈஸியா கன்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு மறுபடியும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பண்ணுங்க. ஹார்டா தான் இருக்கும் கைஸ். மறுபடியும் சொல்றேன், இப்போ வரைக்கும் எனக்கு சக்சஸ் எதுவும் கிடைக்கல. இந்த விஷயம் மூலமா நான் ட்ரை பண்ண விஷயம் மூலமா சக்சஸ் வந்து ஒரு துளி பர்சன்டேஜ் கூட கிடைக்கல. என்னோட முயற்சி பார்த்தீங்கன்னா 100%, பயிற்சி பார்த்தீங்கன்னா 100%, கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா 100%, எல்லாமே 100% எஃபெக்டோட போட்டு ரெடியாக இருக்கு. ஆனால் அதுக்கு சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 0.01% கூட கிடைக்கல எனக்கு இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் முயற்சி முயற்சி முயற்சி, ட்ரைன் 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 தான் போயிட்டு. ஆனால் ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா எனக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுறதையும் முயற்சி பண்றதையும் பயிற்சி பண்றதையும் எஃபெக்ட் போடுறதையும் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஃபுல் ஃபிளட்ஜா டெய்லியும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு என்னோட ஃபுல் டிசிப்ளின் லைஃப் சேலஞ்சை வச்சு நான் கண்டிப்பா வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐ டோன்ட் கேர். எனக்கு இந்த வீடியோ மூலியமா நான் நல்லதை சொல்லியிருக்கேன், நான் நம்புறேன். அதே மாதிரிதான் கைஸ், நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நல்லவன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை எந்த விஷயத்திலையும். அதே மாதிரிதான் தப்பு பண்ணல நீங்க நினைச்சீங்கன்னா போதும். தேவையில்லாம நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி சொல்றது, நம்ம தளபதி சொல்ற மாதிரி தான், வதந்திக்கு விளக்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, வதந்தி வந்து உண்மையாயிடும். அதனால ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதை பத்தி கவலையே பண்ணாதீங்க. தைரியமா இருங்க. இன்ட்ரோவர்ட்டா இருக்காதீங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருங்க. இன்ட்ரோவர்ட்டா எந்த விஷயத்துல இன்ட்ரோவர்ட்டா இருக்கணுமோ அந்த விஷயத்துல இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும், எந்த விஷயத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணுமோ அந்த விஷயத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? எதனாச்சும் வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. மேடை ஏறி இதெல்லாம் நின்று பேசுங்க, முயற்சி பண்ணுங்க. என்ன ஆயிட போகுது? ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுங்க, தப்பே இல்லை. இந்த இந்த மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும் போது நான் ட்ரை பண்ணணும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் 0.01%. இருந்தாலும் நான் முயற்சி விடலை. நான் வந்து சோர்ந்து போல, பெர்சீவரன்ஸ் விடாமுயற்சியை விட்டதே இல்லை. இப்போ வரைக்கும் கன்சிஸ்டன்சியா போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் அந்த ஷார்ட்ஸ் வந்து காமெடி எனக்கு வருதலையோ நான் கன்சிஸ்டன்சியா என்னோட நாலேஜுக்கு என்னோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி என்னால் எவ்வளோ காமெடியாகவும் என்னோட எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியுமோ அந்த வீடியோலாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு ஷார்ட்ஸ் அதில் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எது வேணா எடுத்து பாருங்க தெரியும். இருந்தாலும் நான் முயற்சி விட்டதில்லை, முயற்சி பண்றது விட்டதில்லை, எஃபெக்ட் போடுறது விட்டதில்லை, கன்சிஸ்டன்சி விட்டதில்லை. இது எல்லாமே இந்த திங்ஸ் எல்லாமே சேர்ந்து எப்படி சொல்றது, அடிபட்டு நொடிப்பட்டு ஒரு விஷயம் எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு லைஃப்ல அப்படிதான் நடந்திருக்கு. வேலை கிடைச்சது, அதுக்கப்புறம் வேலை சேஞ்ச் பண்ணது, நிறைய விஷயம் லைஃப்ல சின்ன சின்ன விஷயம், பைக் வாங்கினது, ஒவ்வொரு விஷயமும் சரி எனக்கு வந்து ஈஸியா கிடைச்சதே இல்லை. தலைவர் இடம் பார்த்தாங்க, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. அந்த மாதிரிதான் சொல்றேன். கஷ்டப்பட் ஒரு சில மெயின்ஸுக்கா இல்லை ஒரு சில பீப்புளுக்கா தெரியலாம், ரொம்ப கஷ்டம்
கஷ்டப்பட்டு தான் எதுவும் வந்தாலும் கிடையாது. இந்த ஐஃபோனு நிறைய விஷயம் லைஃப்ல என் லவ் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள், பயிற்சி, எஃபெக்ட் அதை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. ஆனால் பர்மனெண்டாக இருந்தது. அந்த மாதிரி தான் என்னோட இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் வந்து நான் கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டத்து எப்படி சொல்ல கஷ்டப்படுறேன்னா கன்சிஸ்டன்சியாக எஃபெக்ட் போட்டு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்துக்காக ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அதன் மூலிமா எனக்கு கண்டிப்பாக என் லைஃப் மாறும்னு நம்பிட்டு நான் டெய்லி ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இந்த டிசிப்ளின் லைஃப் சேலஞ்சையும் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பேன். இனிமேல்ட்டும் பண்ணுவேன். அது உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மூலியமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முயற்சி பண்ணுங்கள், முடியெல்லாம் பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சியாக பயிற்சி பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியாக பயிற்சி பண்ணுறது கன்சிஸ்டன்சியாக எஃபெக்ட் போடுங்க. அந்த எஃபெக்டை கன்சிஸ்டன்சியாக போட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி பயிற்சியாக மாறும், பயிற்சி வந்து முயற்சியாக மாறும், முயற்சி வந்து சக்ஸஸாக கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒரு தம்ப் ரூலாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ஆகவே இந்த வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மாறும், உங்கள் லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்காக நான் அந்த ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து எல்லாமே சரியாயிட்டு, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தான் அந்த கஷ்டம்லாம் சரியாயிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்போம், சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது தவிர்த்து வேறு எதுவுமே நடக்குது. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி.